பாண்டியன் ஸ்டர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம கோமதிக்கு உடம்பு முடியாமல் போயிடுது. ஒரு வழியாக கோமதியை வந்து எல்லாரும் சேர்ந்து காப்பாற்றிடுறாங்க. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த பேரையும் கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பாக்கியம் இருந்துட்டு வீட்டில் இருந்தே கிளம்புற போதே மயில்கிட்ட போயிட்டு நாங்கள் சொல்கிறதுக்கு எல்லாம் சரின்னு மட்டும்தான் நீ சொல்லணும், ஆமான்ற ஒரே ஒரு வார்த்தையை மட்டும்தான் சொல்லணும். அதை மீறி வேறு ஏதாவது பேசுனீங்கன்னா உன் வாழ்க்கையை எங்களால் எதுவுமே காப்பாற்ற முடியாது. அதுக்கப்புறம் நீ இந்த வீட்டில் இருக்க முடியாது, உன்னால் எங்களால் சுமக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதை கேட்ட உடனே நம்ம தங்கமயில் இருந்துட்டு, அம்மா நம்ம பண்ணுறது தப்புன்னு தோணுது, ஆனால் என் வாழ்க்கையை காப்பாற்றிக்க உன் பேச்சை கேட்குறமா அப்படின்ற மாதிரி தங்கமயில் வந்து சொல்லிடுறாங்க. இதுதாண்டி பொழைச்சிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியா. இங்கே பாரு, நான் கோர்ட்டில் போயிட்டு வரதட்சணை கேட்டு உன்னை கொடுமை பண்ணி வீட்டை விட்டு அனுப்பிட்டாங்கன்னு நான் சொல்லிடுவேன். அதுக்கும் நீ ஆமான்னு மட்டும்தான் சொல்லணும், சரியா அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம தங்கமயில் இருந்துட்டு கோர்ட்டில் சரவணனை போலீஸ் கூட்டிகிட்டு வரதை பார்த்த உடனே ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ உனக்கு சந்தோஷமாடி, உன்னை எங்கள் வீட்டில் அவங்க பெத்த பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டாங்கல்ல, அவங்களுக்கு எவ்வளோ பெரிய நல்லதாக ஒன்று பண்ணியிருக்கல, எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது தெரியுமா எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே தங்கமயில் இருந்துட்டு, மாமா நான் எதையும் வேணும்ன்ட்டு பண்ணலை, ஆமாம்மா எதையும் நீ வேணும்ன்ட்டு பண்ணல, இதெல்லாம் நீ பண்ணணும்னு நினச்சி தானே திட்டம் போட்டு எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் செய்கிற தப்புக்கெல்லாம் அந்த ஆண்டவனையும் பார்த்து கூலி கொடுக்க வேண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.